எட்ரா கொக்கி ஆனா நாம எழுதி வைக்கிற எழுத்து இருக்குதுல்ல, அத கொஞ்சம் யோசிச்சு எழுதி வச்சோம்னா என்னன்னைக்கும் நாம இல்லைனாலும் அது நின்னு பேசும் இல்லையா அப்படின்னு மாப்பிள்ள மணிகண்டன் சொல்ல வரானோன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல. இத பாரு, ஒரு நேரம் மருமம் கத்துறானே, என் தாத்தா சொத்து என் தாத்தா சொத்துன்னு. அந்த சொத்துனாலதான் இவ்வளவு சொத்து பெருகுச்சு. அந்த 30 கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு இவ்வளவு வட்டின்னு போட்டு வட்டி முதலமா வர்ற தொகைய 3ல் 2 பங்கு என் பொண்ணுக்கும் 3ல் 1 பங்க என் பசங்களுக்கும் எழுதி வச்சிருக்கேன். நான் சொல்ற சொத்து விவரம்லாம் நானும் புனிதாவும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. அது எப்படி செலவு பண்ணும், யாருக்கு செலவு பண்ணும், எதுக்கு செலவு பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ சொல்றதெல்லாம் சரிதானாச்சு. எழுத்துப்பூர்வமா இருந்தாதான் எல்லாம் சரி. அதனாலதான் இந்த உயிரை எழுதி வச்சிருக்கேன். இதுக்கு மேல இந்த விஷயத்தை யாரும் எப்பவும் பேச வேணாம். போங்க, எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. அதெல்லாம் இங்கே போக முடியாது. நியாயமா பேசறதா நினைச்சிட்டு எல்லாத்தையும் உங்க பொண்ணுக்கு தானே பண்ணிருக்கீங்க. எப்படி எங்க தாத்தா பங்க எங்க 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்தீங்க. உங்க சம்பாத்தியத்துல எனக்கு வர வேண்டிய பங்கு எங்க? தோ இங்க நிக்கிறானே பொம்மை மாதிரி, இவன் கிட்ட வேணா அந்த கதையை சொல்லுங்க. அவன் கேட்பான், என்னால கேட்க முடியாது. நான் இப்பவே கோர்ட்டுக்கு போறேன். மணிகண்டா, அப்பா இவ்வளவு சொல்லி சொத்து சொத்துன்னு ஏன்டா அலையற? ஏண்டா பிசினஸ் பண்றேன்னு இவ்வளவு பணத்தை தொலைச்ச, இப்ப இந்த சொத்தை எழுதி கொடுத்தா அதையும் தொலைக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? அக்கா கிட்ட நம்ம சொத்து இருக்கிறதும் பேங்க்ல இருக்கிறதும் ஒண்ணுதான்டா. எல்லாத்துக்கும் மேல அவங்க நம்ம அக்காடா அறிவு கட்டவனே. டேய், இந்த பாசமலை படத்தை ஓட்டிட்டு நீ வேணா கூட இருடா. டேய், புருஷ முன்னாடி சேர்ந்து நம்ம நடுத்தரல விட்டுருவாங்கடா. டேய், சொல்லிக்கிட்டே இருக்க, என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அடிச்சுங்க, நல்லா அடிச்சுங்க. காலம் முழுக்க உங்களுக்காக உழைச்சவனுக்கு கொடுக்கிற மரியாதை. இதுக்கு மேல நாங்க இருந்த எனக்கான மரியாதையை போச்சு. அப்பா போலியா போறேன். எல்லாம் இவனால இவனா என்ன இருந்தாலும் மாப்பிள்ள மத்த 2 பிள்ளைங்களுக்கு எப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்க வேண்டாம். வாடா மணிகண்டா, வா நாசி. ஏய், எல்லாம் இவ பிளான் தான் பாட்டி. சும்மா இருங்களேண்டா. புனிதா எப்பவுமே உங்களுக்கு நல்லதுதான்டா பண்ணுவா. அவரு யோசிக்காம எதையுமே பண்ண மாட்டாருடா. புனிதாவை நம்புங்கடா, புனிதாவை நம்புங்க. என்ன சரவணாணி, மணிகண்டன் கோவக்காரன்னு உனக்கு தெரியாதா? அவன் கூட நீ சரி சரி சண்டைக்கு நின்னுட்டு இருக்க. கோவப்படாத சரவணா. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் மச்சான் இப்படி ஒரு உயிலியை எழுதி வச்சிருக்காரு. கடைசியில அவர் கண்ணு முன்னாடியே சொத்துக்காக சண்டை நடக்கும்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. தேனே, வா வீட்டுக்கு போலாம். சரவணா, வாப்பா போலாம். பார்த்து போங்க. ஐயோ கடவுளே. அத்தை ப்ளீஸ் அழாதீங்க. எல்லாம் சரியாயிடும். அழாதீங்க. முன்னாடியே என் பிள்ளைங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்களே. ஐயோ, இன்னும் எங்க காலத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் எப்படி இருக்க போறாங்களோ. ஐயோ, நினைச்சாலே என் மனசெல்லாம். அம்மா அம்மா அழாதீங்கம்மா. இங்க பாருங்கம்மா, அம்மா சொன்னா கேளுங்க, அழாதீங்கம்மா. நம்ம பேசி சரி பண்ணிக்கலாமா? எனக்கும் அவருக்கும் சொத்து மேல எந்த இஷ்டமும் இல்லம்மா. அம்மா அம்மா நீங்க அழாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. அழாதீங்க. புனிதா, அம்மாடி, அம்மா.
இது எங்க போய் முடிய போதோ தெரியல. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப சொத்து பிரச்சனை வேற. அதுவும் சொத்துக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாதப்ப என்ன வச்சு பிரச்சனை வர்றப்ப எனக்கு எப்படி பாக்குறதுனே தெரியல புனிதா. கபிலன், அப்பா ஒரு விஷயத்த காரணம் இல்லாம யோசிக்க மாட்டாரு. இந்த சொத்துக்கெல்லாம் நம்மளையே பவர் ஆஃப் அட்டானி ஆக்கணும். ஏங்க, நான் உங்களை கேள்வி கேட்டா நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களா? என்ன இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு தெரியாம உங்க அப்பா சொத்தை நம்ம பேருக்கு மாத்த நினைச்சது ரொம்ப தப்புங்க. சும்மாவே உங்க சின்ன தம்பிக்கு என்ன கண்டாலே ஆகாது. இதுல இந்த சொத்து விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பேசுனதெல்லாம் கேட்க கேட்க நல்ல வேளைங்க, எங்க அப்பா எங்க வீட்டை தவிர பெருசா எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல. ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. அம்மா புனிதா, பாட்டி நான் உள்ள வரலாமாம்மா? வாங்க உள்ள வாங்க பாட்டி. பாட்டி. என்ன பாட்டி, இந்நேரம் நீங்க தூங்கலையா? வீட்டுல இவ்வளவு கலைபரம் நடந்த பிறகு எப்படிமா தூக்கம் வரும்? கண்ணை மூடினாலே அந்த மணிகண்ட பயல அவன் கத்துனதான் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. பாட்டி, அவன் சும்மாவே அப்படிதான் கோவப்படுவான். அவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இந்த வீட்டோட கடைக்குட்டியா அவன் இருந்தாலும் அவன் சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல புனிதா? அப்பா சம்பாதிச்ச சொத்தை அப்பா தானே முன் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் மணிகண்ட உங்ககிட்ட கேட்டு வாங்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அண்ணன் தம்பியா இருந்தாலும் 6 வயசுக்கு மேல பங்காளின்னு எதுக்கு சொல்றாங்க? இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டதை பார்த்ததுமே உனக்கு தெரிஞ்சிருக்குமா? என்னடா பாட்டி மணிகண்டனுக்கு சப்போர்ட்டா பேசுறாளே நினைக்காத. எந்த புள்ள எந்திரிக்க முடியாம தவிக்குதோ அந்த பிள்ளையதான் தூக்கி விடணும்னு மனசு தவிக்கும். நீயும் சரவணனும் பழிச்சுக்குவீங்கன்னு தெரியும். மணிகண்டனுக்கு கொஞ்சம் விவரம் கம்மிதான். அதனாலதான் உங்க கூட அவனால அனுசரிச்சு போக முடியல. அவனை அதுக்காக ஒதுக்கி வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு போகத்தாமா வந்தேன். பாட்டி, நீங்க சொல்றது எல்லாமே புரியுது பாட்டி. ஆனா இத சொல்றதுக்காக தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இப்ப எதுக்கு பாட்டி வந்தீங்க? இந்த ராத்திரி நேரத்துல பாட்டி உங்களையும் என்னையும் பார்க்க வந்ததே காலையில மாமா சொன்ன விஷயத்துக்காகத்தான். அதை பத்தி நம்ம என்ன பேசி முடிவெடுத்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாட்டி இங்க வந்திருக்காங்க. கரெக்ட் தானே பாட்டி? நாச்சி இவன் விவரமானவன் சொன்னா இவங்கிட்ட கொஞ்சம் கவனமா தான் பேசணும். படிச்ச பிள்ளைன்னா படிச்ச பிள்ளைதான். இவ்வளவு நேரம் நான் முழமுழமா பேசினத நீ 2 வார்த்தையில சொல்லிட்ட பத்தியா? அங்க நிக்கிற பாட்டி. பாட்டி, எனக்கும் புனிதாக்கும் இந்த சொத்து விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது பாட்டி. மாமா எப்படி ஒரு முடிவு எடுத்தது கூட சுத்தமா எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கே இது அதிர்ச்சி தான் பாட்டி. இதுல அதிர்ச்சியாக என்னப்பா இருக்கு? புத்தி உள்ள பிள்ளைங்க தான் 1 2 ஆக்குன்னு மாப்பிள்ளைக்கு தெரியாதா என்ன? அதனாலதான் சொத்தை உங்க பேர்ல எழுதி வைக்க நினைச்சிருக்காரு. இத தப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன மணிகண்ட மனசு உடைஞ்சு போய் எங்கேயாவது போயிட்டான்னா மரகதத்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா.